ஒற்றுமை திருவிழா எனப்படும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா இன்று துவங்கும் நிலையில் இதில் பங்கேற்க விண்ணப்பித்தவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து படகுகள் மூலம் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போது எத்தனை பேர் அங்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, கச்சத்தீவு உண்மையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கனவு தீவு என்று சொல்லப்படும் அளவிற்கு அது சார்ந்து அதை மீட்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் ஆண்டுதோறும் அங்கு இருக்கக்கூடிய அந்தோணியார் கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த பெருந்திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய பயணம் என்பது ஒரு வகையில் ஒற்றுமை திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. பயணிகளுக்கு எல்லோருக்கும் இருநாட்டு உறவுகள் வலுப்பட வேண்டும், தொப்புள் கொடி உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மீனவர்கள் பாதிப்பின்றி மீன்பிடிக்க வேண்டும், இப்படி போன்ற கோரிக்கைகள் தான் வேண்டுதல்கள் முதன்மையாக தெரிகிறது. எனவே அந்த வகையில் இந்த பயணம் ஒரு அன்பின் பயணம், சமத்துவத்தின் பயணம், சகோதரத்துவத்தின் பயணமாகவே பார்க்கப்படுகிறது. சரியாக இன்று மாலை 4 மணிக்கு அங்கு கொடியேற்றத்துடன் துவங்கப்படக்கூடிய திருவிழாவுக்கான அந்த திருப்பயணம் என்பது ராமேஸ்வரத்திலிருந்து துவங்கி இருக்கிறது. ராமேஸ்வரம் மீன் இறங்கு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த படகுகளில் நிறுத்தப்படக்கூடிய படகுகளில் பயணிகள் அனுப்பப்படுகிறார்கள். இந்தியாவிலிருந்து தமிழகம் மட்டுமின்றி மும்பை, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 2408 பயணிகள் என்பது விண்ணப்பித்து அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டு அவர்களுடைய பயணமானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் கொடியசைத்து அந்த கச்சத்தீவு திருப்பயணத்தை சற்று முன்னர் துவங்கி வைத்தார். சராசரியாக ஒவ்வொரு படகுக்கும் 30 முதல் 35 பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மொத்தம் 60 விசைப்படகுகள் மற்றும் 12 நாட்டு படகுகளில் இந்த பயணிகளுடைய பயணம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த பயணம் என்பது மதியம் 2 மணி வரைக்கும் இங்கிருந்து பயணிகள் பயணிக்க இருக்கிறார்கள். 4 மணிக்கு அங்கு சரியாக திருவிழா துவங்குகிறது. இரவு 9 மணி வரைக்கும் திருச்செபமாலை கூட்டம், திருப்பலி கூட்டம், பல்வேறு விதமான கூட்டங்கள் நடைபெற்று நாளை காலை, அதாவது மார்ச் நாளை காலை 9 மணிக்கு அங்கு ஜெபமாலை கூட்டத்துடன் அந்த திருவிழா என்பது நிறைவடைய இருக்கிறது. பயணிகள் அவர்களுடைய ஆதார், அவர்களுடைய அந்த பயண அடையாள அட்டை மற்றும் அவர்களுடைய அந்த போலீஸ் காவல்துறை வழங்கப்படக்கூடிய அந்த குற்றமில்லாத சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படக்கூடிய படகில் ஏற்றப்படக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கச்சத்தீவை பொறுத்தவரைக்கும் அந்த தீவில் பயணம் செய்து அங்கு வேண்டுதல் நிறைவேற்றும் என்பது பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுக்கு, மீனவ மக்களுக்கு ஒரு வேண்டுதலாக ஒருபுறம் இருக்கிறது. மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அன்பின் பயணமாக, சமத்துவத்தின் பயணமாக, சகோதரத்துவத்தின் பயணமாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். பெருவாரியான மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை முன்னமே சொன்னது போல அவர்களுக்கு இருநாட்டு உறவுகள் நல்வழிப்பட வேண்டும் என்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக 1913 74 வரைக்கும், 1974 கச்சத்தீவு கொடுக்கப்படும் 74 வரைக்கும் திருவிழா நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னதாகவும் 84 திருவிழா நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2021 கொரோனா காரணமாக ஒரு ஆண்டு மற்றும் திருவிழா நடைபெறவில்லை. இந்த ஆண்டு மீண்டும் மிக உற்சாகமாக நடக்கிறது. பயணிகள் படகுகளில் கையசைத்து ஆரவாரித்து உற்சாகத்துடன் பயணிக்கிறார்கள். நம்மை போலவே இலங்கையிலிருந்தும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் 4500க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கு வந்து திருவிழாவில் பங்கேற்கிறார்கள். இந்த திருவிழா ஒரு அந்தோணியார் கோவில் திருவிழாவாக இருந்தாலும் பங்கேற்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இனம், மொழி, மத பேதங்கள் கடந்து பங்கேற்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் ஒன்றுதான், இது அன்பின் திருவிழாவாக மாற்றப்பட வேண்டும். அந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து, வேண்டுதல்களை முன்வைத்து, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை முன்வைத்து பயணித்தார்கள். கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பயண அனுபவமே அவர்களுக்கு மற்றும் ஒரு சுவாரஸ்யமாக, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த படகு சரியாக 2.5 மணி நேரத்தில், அதாவது இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து 12 கடல் நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவுக்கு இந்த பயணம் 2.5 மணி நேரத்தில் சென்றடைய இருக்கிறது. நாமும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம். கச்சத்தீவினுடைய அந்த பயண அனுபவங்கள் தொடர்ந்து நியூஸ் 18 தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பட இருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி. தொடர்ந்து முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். நடப்பாண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு நிவாரணமாக ஹெக்டருக்கு 20,000 ரூபாயும், இளம் பயிர் வகைகளுக்கு 3,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார்.
அதனைத் தொடர்ந்து அவரது அறிவுரையின்படி அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 1,33,907 விவசாயிகள் பயனடையும் வகையில்